நடைபெறவுள்ள 4 தொகுதி தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து கழக வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற செய்வது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொண்டுள்ளத்திற்கு செலுத்தும் நன்றி கடன் என்றும், அதனை கருத்தில் கொண்டு கழக வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஏழைகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குபவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அவருக்கு சிகிச்சை அளித்த இங்கிலாந்து நாட்டு மருத்துவர் ரிச்சர்ட் பீலே அவர்களே வியந்து போற்றியுள்ளார். தனது வாழ்நாளில் எத்தனையோ பேருக்கு தான் மருத்துவ சிகிச்சை அளித்த பிறகும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளித்ததை போல் தான் கண்டதே இல்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்களானாலும் உலகமெங்கும் உள்ள தமிழர்களானாலும் அவர்பால் அன்பு பாராட்டுவதை நான் நன்றாக உணர்ந்து வியந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தனது அறிக்கையின் மூலம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் தொண்டு செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் அவர்களே தெளிவாக 2 அறிக்கைகளின் மூலம் அதை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் மறுபிறவி எடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றிய பணி வீண் போகவில்லை. தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்களே, அதைப் போல இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் நம்மிடையே மிளிர வந்திருக்கிறார்கள் என்று கருதுகிற பொழுது நாம் எல்லாம் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் என்றே கருத வேண்டும். நமக்காக பணியாற்ற காத்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலே இடைத்தேர்தல் தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவெற்றியை தேடித் தருவதே அவருக்கு நாம் காட்டுகிற நன்றி கடனாகும்.